அல்ல இப்போது உருவாக்கப்பட்டிருக்கின்ற இந்த சகல கட்சிகளும் சேர்ந்து விசேடமாக தமிழ் முஸ்லிம் கட்சிகள்லாம் சேர்ந்து உருவாக்கப்பட்டிருக்கின்ற கூட்டணி என்பது அது வெறும் கூட்டு சாம்பாராக மாறும் என்பதில் மாற்று கருத்துக்கள் இடமில்லை என்பது இங்கு இருக்கின்ற மக்களாலே பேசப்படுகின்றது. மக்களால் மாத்திரமல்ல, இன்றைக்கு நாங்கள் அவர்களால் இடப்படுகின்ற ஃபேஸ்புக்கும் கமெண்ட்ஸ்களை நாங்கள் பார்க்கின்ற போதும் கூட தெரிகின்றது இந்த கூட்டணி என்னவென்று. அதாவது இந்த கூட்டணி என்பது வேறு எதற்காகவும் அல்ல, இந்த நாட்டில் லஞ்சத்தை ஒழிப்பதற்காக அல்லது மோசடிகளை ஒழிப்பதற்காக அல்லது திருடர்களை பிடிப்பதற்காக அல்லது நல்ல வேலைகளை செய்வதற்கான கூட்டணியா அல்லது திருடர்களை பாதுகாப்பதற்கு அல்லது வஞ்சகர்களை பாதுகாப்பதற்கு அல்லது ஊழல் மோசடிகளை செய்வதற்கு ஏதுவான கூட்டணியா என்பது இன்றைக்கு எல்லோருக்கும் நன்றாக தெரியும். ஏனென்றால் இந்த கூட்டணியில் இருக்கின்றவர்களை பார்க்கின்ற பொழுது இன்றைக்கும் கூட அவர்கள் கடந்த காலங்களில் நீதிமன்றத்தால் குற்றவாளிகளாக காணப்பட்டு இன்றைக்கு பிணையில் இருக்கின்ற நபர்கள் தான் அதிகமாக இருக்கின்றார்கள். அவ்வாறு பிணையில் இருக்கின்றவர்களுக்கு நாளைக்கு இவர்களுக்கு கம்பி எண்ணுவதற்கு தவிர்க்க முடியாததாகிவிடும், சிறைக்கு செல்வது தவிர்க்க முடியாததாகிவிடும். அதனால் அந்த சிறைக்கு செல்வதற்கு முதல் தாங்களால் எதையாவது செய்து இந்த அரசாங்கத்தை வீழ்த்தலாமா அல்லது அரசாங்கத்தை மாற்றலாமா என்கின்ற முயற்சியில் ஈடுபடுகின்ற ஒரு போக்காக இதை காணக்கூடியதாக இருக்கின்ற எந்த வகையிலும் இவ்வாறான கூட்டணி அல்ல. இதனுடைய அப்பனால் அமைக்கப்படுகின்ற கூட்டணியும் கூட தேசிய மக்கள் சக்தியை அசைக்க முடியாது என்பதை இந்த இடத்தில் நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். ஏனென்றால் இன்றும் அவர்கள் கூட்டணி அமைத்துக் கொண்டிருக்கின்றார்கள், நாங்கள் மக்களோடு கூட்டணி அமைத்துக் கொண்டிருக்கின்றோம், மக்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றோம்.